தாவீது சொல்றாரு, கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைப்பீர், என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்த நித்த வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், எது வரைக்கும் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறேன்ல, ஆண்டவரே நான் மறந்துட்டீங்களா? எவ்வளோ நாங்கள் ஜெபிக்கிறோம், எவ்வளோ காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சில காரியங்களை கர்த்தர் கேட்கிறாரு. சில நேரத்தில் நம்முடைய ஜெபம் ரொம்ப தாமதம் ஆகும்போது நமக்குள்ள ஒரு சோர்வு உண்டாகுது. என்ன ஆண்டவரே, நீங்க என்ன மறந்து போயிட்டீங்களா? ஆனா வாக்கு தத்துவங்களை ஆண்டு கொடுத்திருக்கிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை பொய் கிடையாது இல்லையா? ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், எது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, மறந்திருப்பீன்னு சொல்லிவிட்டு நல்லா கவனிங்க. எப்போதும் நீங்க சங்கீதத்தை வாசிச்சீங்கன்னா தாவீது சங்கீதத்துல அவர் கேள்விக்கு அவரே பதில் கொடுப்பார். இல்லையா? அவர் கேள்விக்கு அவரே பதில் கொடுத்துருவார். அப்படி சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். ஆமா, நமக்கு இந்த உலகத்துல சத்துரு எப்படிதான் எழும்புறானே தெரியாது. காரணம் இல்லாமல் சத்துருக்கள் உருவாகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? நாம யாருக்கும் தீமை செய்திருக்க மாட்டோம். நம்ம மேல வந்து மணிக்குள்ள ஒரு சாட்சி ஏற்படுச்சு. திடீர்னு ஒருத்தர் டென்ஷன் ஆயிட்டார். அப்போ இவங்க கூட சொன்னாங்க, நீங்க கவனம் இருங்க, ஏன் டென்ஷன் ஆகுறீங்கன்னு சொல்லி. நம்மளை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இருதயத்துல என்ன தெரியல, பார்த்த உடனே ரொம்ப கோவப்பட்டார். என்னை பார்த்த உடனே கோவப்பட்டார். நான் அமைதியாக தான் பேசியிருந்தேன். அப்புறம் எனக்கு நான் கொஞ்சம் ரைஸ் பண்ணேன். அப்போ இருங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டார். அவர் எதுவும் சொல்ல வர, நான் அப்புறமா சொல்றேன். இது யூடியூப்ல நம்ம பேசுறதுனால அது வெளியே போகக்கூடாது. ஏன்னா சில நேரம் நம்மளை பார்க்கும்போது விசாசு உள்ளவங்க ஆயிடுவாங்க, டென்ஷனே ஆயிடுவாங்க. காரணம் இல்லாமல் நம்மளை மறைப்பாங்க, காரணம் இல்லாமல் நம்மளை பேசுவாங்க, எரிச்சல்னால உள்ள வந்துடும். அப்போ இந்த மாதிரி சங்கீதக்காரர் சொன்னா, எது வரைக்கும் சத்துரு என் மேல உயர்த்தும். அப்போ என் கூட இல்லைங்களா நீங்க? நிறைய இடத்துல அப்படிதான் நம்ம யோசிப்போம். கர்த்தர் நம்ம கூட இல்லை போல் இருக்கு, அதனால தான் நம்மளோட வாழ்க்கையில் அற்புதமே நடக்கல. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், எந்த அளவுக்கு நாம் நெருக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்ற ஒரு வார்த்தை, என் தேவனாகிய கர்த்தாவை நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் கண்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னது? மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். இன்னும் சில பேர் நம்ம கண்கள் தெளிவாக்கப்படாம தான் இருக்கிறோம். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் சில வார்த்தைகளை சொல்றேன்னு சொன்னா சத்தியத்தை சத்தியமா பேசணும். நீங்க எப்படி பண்ணாலும் பரவாயில்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்க என்ன பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் நான் உட்கார்ந்து பாவம் பண்ணிப்பேன் என்கிட்ட கேட்டுங்கன்னு சொல்லி அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவனவன் கிரியின் படி என்ன செய்யறாரா, நியாயம் தீர்க்கிற தேவனாகிய கர்த்தராக இருக்கிறபடினால என்ன செலக்ட் பண்றார் ஆண்டவர். பரலோகத்துக்கு கொண்டு போற என்ன செய்கிறார், இங்கேயே செலக்ட் பண்றார். செலக்ட் பண்றதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களை கொடுத்து நமக்குள்ளே குற்றங்கள் இருக்குமானால், பெருமைகள் இருக்குமானால், மீறுதல் இருக்குமானால், அக்கிரமங்கள் இருக்குமானால் எல்லாவற்றையும் சரி பண்ணி ஆண்டோட வருகை ரேப்சர் வரும்போது நம்ம என்ன செய்வோம், ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? மரணத்தை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். ஆண்டவர் சொல்றாரு. மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 22, 23 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 6:22, 23 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா,
இந்த கண்களினாலே தான் நம்முடைய காரியம் இருக்குது. நம்ம எதை காண்கிறோம், எதை பார்க்கிறோம், எதை ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லி நம்ம கண்ணை குறித்து ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றார். வேதத்துல 2-3 பேர் கண்ணை திறந்தாராம். இன்னைக்கு நம்ம கண்கள் திறக்கப்படாமே இருக்குது. எத்தனை பேர் கண்ணு திறந்துருக்கு? எல்லாமே கம்முன்னு தெரியும். ஒருத்தர், 2 பேர், 3 பேர். நான் சொல்ல போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ற, சங்கீதக்காரர் சொல்றான், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கணும். என்ன அர்த்தம் சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன ஆகவத்தின் புஸ்தகத்துல வாசிங்க 23-24 வாசிக்கும் போது, ஒரு தரிசனம் காண்பதற்காக பிலேயாம் தீர்க்கதரிசியை பாலாக் ராஜா கூட்டிட்டு வந்தார். என்ன, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வரும்போது தேவன் அவன் கண்களை திறக்கிறார். நாம பார்க்கிற பார்வை வேற, கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம பார்வைக்கு நாம செய்யற காரியம் சரியா இருக்கும், ஆனா தேவனுடைய பார்வைக்கு அது வித்தியாசமா காணப்படும். ஆனாதான் சொல்றார், உன் வழிகள் உன் நினைவுகள். அவர் பார்க்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. இவன் பார்க்கிறான். பார்த்தா இந்த ஜனங்கள் தனித்து வாசம் பண்ணுது. அவனே சொல்றான் 24 அதிகாரத்துல, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், நான் எப்படி சபிக்க முடியும்? சபிக்க வந்தவனா ஆண்டவர் என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறவனா கர்த்தர் மாத்துறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அதே போல எலிசா தீர்க்கதரிசி உடைய வேலைக்காரன் என்ன பண்றான்? கேயாசி அந்த ரதங்களை பார்த்த உடனே பயந்து போறான். ஐயோ ஆண்டவரே, நாம இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை மாட்டி கொண்டிருக்கிறோமே. நல்லா கவனிக்கிற கண்பான தேவ பிள்ளைகளே, இப்போ சொல்ல நம்ம சுற்றி அக்னி ரதங்களால் கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் பயபக்தியோடு தேவ சமூகத்துக்கு வரீங்களோ, உங்களை காப்பதற்காக தான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, கோயில் என்று சொன்னாலே, தேவன் இருக்கிற இடம் என்று சொன்னாலே, அந்த இடத்துல ஒரு பயபக்தியோடு நம்ம இருக்கணும். அப்ப ஆண்டவர் பாருங்க, அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 6 அதிகாரம் 16-17 வாசிக்கும் போது, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை. அப்ப அது வரைக்கும் அவன் குருடனாக இருந்தான். எலிசா வேலைக்காரன் இல்ல. ஆவிக்குரிய கண்கள் நமக்கு எப்ப திறக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய துக்கம் என்ன துக்கம் தெரியுமா? லௌகீக காரியங்கள். இந்த பிரச்சனை மாறணும், அந்த பிரச்சனை மாறணும், இந்த காரியம் மாறணும், இந்த காரியம் மாறணும், இதைத்தான் நம்ம யோசிச்சு கொண்டிருக்கிறோமே தவிர, எப்பவாவது ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எப்பதான் ஜெபம் பண்ண ஆண்டவரே, எப்பதான் ஜெபிக்கும் போதெல்லாம் உங்களுடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் காரியம் இல்லை, நீங்க எதை கேட்டாலும் உங்களே சொன்ன முதலாவது ராஜ்யத்தோட நீதியும் அதெல்லாம் கூட பாருங்க இந்த பைபிள்ல. இப்போ பாஸ்டருக்கு எதுவும் வேணான்னு சொல்ல, எனக்கு வேணும். ஆனா நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம் எல்லாம் எப்படியாவது பரிசுத்தமாக வேண்டும், எப்படியாவது ஆண்டவர் சமூகத்துல செல்ல வேண்டும் என்கிற அந்த ஒரு நோக்கத்தை கர்த்தர் விரும்புகிறார். அதான் அவன் சொல்றான், அவன் கண்ணு தெளிவா இருக்கு. யாருது? எலிசாவுடைய பார்வை தெளிவா இருக்குது. தைரியமா சொல்றான். இவரை சுத்தி பயந்துட்டாரு. ஆண்டவரே நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லும்போது அவன் சொல்றான், ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தவன் சொல்லும் போது அவன் திறந்து பார்க்கிறான். அக்கினிமயமான குதிரைகள் அந்த மலையை சூழ்ந்து நிற்கும்படியாய் கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிறான். அவனை கண்பானவர்களை நல்லா கவனிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சங்கீதக்காரர் சொல்றான், இவ்வளவு பிரச்சனை போராட்டம் வருது, ஆனா நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை. அப்ப என் பார்வை சரியில்லை, இயேசுவையே நோக்கி நான் பார்க்கிற தேவ பிள்ளையாக இருந்தால் கர்த்தருக்கு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் சங்கீதக்காரர் சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். அல்லேலூயா. காலை தள்ளாட ஓட்டார்
உன்னை காக்கும் தேவன் உறங்கார், உன் காலை தள்ளாட ஓட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஆசை வருடவரும் வீணாயின் கண்களை தேடுவே. எனக்கு ஆசை மலைகள் பெயர் நகரினோ, ஆரி புரியகரினோ. மலைகள் மாறிடுமோ அவர் திருமையினாலோ, ஆறுதல் எனக்கவரே. ஆறுதல் எனக்கவரே. எனக்கு ஆசை ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இந்த 13ஆம் சங்கீதம் சொல்றான், நான் உடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஒரு ரட்சிப்பினால் என் இருதயம், இப்படி சொல்லிவிட்டு கடைசியா சில பேர் முடிக்கும் போது சந்தோஷமா தான் முடிப்பார். ஆரம்பம் எப்படி இருக்கும்? புலம்பலா இருக்கும். ஐயோ கைவிட்டுட்டீங்களே அப்படி இப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அப்ப என்னன்னா ஒரு கடைசியில ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். என்னதான் சத்துரு நமக்கு விரோதமாக எழுப்பினாலும், எவ்வளவுதான் நம்ம நெருக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தாலும், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால ஆண்டவரே நீங்க என்ன மறந்துட்டீங்களோ, நீங்க மறந்தாலும் அவர் உங்களை மறப்பதில்லை. அதனால தயவு செய்து நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவரே மறக்காதீங்க. பாடுறது பெருசு இல்லை. மறப்பேனோ மறந்து போனோ. நிறைய பேர் மறந்துட்டு போயிட்டீங்க. அல்லேலூயா. சும்மா இங்க வந்து பாடு, நான் இருப்பதும் நினைச்சாருன்னா காலி பண்ணுவார் எல்லாரையும். போனவங்க விட்டு வச்சுக்காரு நம்மள. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா திரும்பவும் சந்தர்ப்பம் ஏன் கொடுக்குறாரு தெரியுமா? திரும்ப திரும்ப என்ன செய்யுங்க, திரும்ப திரும்ப ஆண்டோட சமூகத்துல மன்னிப்பு கேட்டு, ஆண்டோட சொந்த இரக்கத்தை கேட்டு, ஆண்டோட சொந்த தயவு கேட்டு, எப்படியாவது உலகத்துல அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கை நாட்கள் எவ்வளவுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை நம்ம தாங்கி கொண்டிருக்கிறது. இல்லையா சொல்லுவோமா? அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மரண இத்தனை அடையாதபடிக்கு எப்போதும் உம்மை நோக்கி பார்க்கிற கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் அப்படி பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த மாத்திர பெரிய நன்மை உங்களுக்கு செய்ய போறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னவங்களுக்கு செய்ய போறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சரி.